ஹிந்துக்கள் செத்து போனவங்களை வழிபடுறாங்க, நீங்க செத்து போனவங்கள்ட்ட ஜெபிக்கிறீங்க. ஹிந்துக்கள் சிலை வழிபாடு செய்யறாங்க, நீங்களும் சிலை வழிபாடு செய்யறீங்க. அப்ப ஹிந்துக்களுக்கும் உங்களுக்கு என்னதான் வித்தியாசம் அப்படின்னு கத்தோலிக்கர்களை பார்த்து கேட்கறதுல புராட்டஸ்டன்ட்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். ஆனா இதே மாதிரி கேள்வியை ஒரு நாத்திகனும் தன்னை பார்த்து கேட்க முடியும் அப்படிங்கிற சிந்தனையே இவங்களுக்கு வர்றதில்லைங்கிறது தான் இதுல பெரிய காமெடியே. ஹிந்துக்கள் கோயிலுக்கு போவாங்க, புராட்டஸ்டன்ட்கள் சபைக்கு போறீங்க. ஹிந்துக்கள் பகவத்கீதை படிப்பாங்க, புராட்டஸ்டன்ட்கள் பைபிள் படிக்கிறீங்க. ஹிந்துக்களுக்கு ஒரு போப் இல்ல, புராட்டஸ்டன்ட்களுக்கும் ஒரு போப் இல்ல. ஹிந்து கோயில்ல பிரசாதம் தருவாங்க, புராட்டஸ்டன்ட் கோயில்ல அப்பமும் ரசமும் தர்றீங்க. ஹிந்துக்கள் பிரார்த்தனை செய்வாங்க, புராட்டஸ்டன்ட்கள் ஜெபம் பண்றீங்க. ஹிந்துக்கள் பஜனை பாடுறாங்க, புராட்டஸ்டன்ட்களும் பஜனை பாடுறீங்க. ஹிந்துக்கள் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறாங்க, புராட்டஸ்டன்ட்கள் 1000 ஸ்தோத்திர பலிகள் படிக்கிறீங்க. ஹிந்துக்கள் விரதம் இருப்பாங்க, புராட்டஸ்டன்ட்கள் உபவாசம் இருப்பீங்க. ஹிந்துக்கள் அருள் வந்து குறி சொல்லுவாங்க, புராட்டஸ்டன்ட்கள் ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்றீங்க. ஹிந்து கோயில்ல உண்டியல், உங்க கோயில்ல காணிக்க பக்கெட். இந்து மதத்துல தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரன், புராட்டஸ்டன்டிசத்திலையும் தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரன். அப்படி பார்த்தா ஹிந்துக்களுக்கும் புராட்டஸ்டன்ட்களுக்கும் என்னதான் வித்தியாசம் அப்படின்னு ஒரு நாத்திகன் கேட்டா, ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதான், எங்களுக்குள்ள வித்தியாசமே இல்லதான் அப்படின்னு ஒத்துக்குவீங்களா? முதல்ல கடவுள் கொடுத்த மதத்துக்கும் மனிதர்கள் உருவாக்கி கொண்ட மதத்துக்கும் எந்த ஒற்றுமையுமே இருக்காதுன்னு எந்த மடையும் சொன்னான்? நாம எல்லோரும் ஆண் பெண் உறவால பிறந்தவங்க. ஆனா இயேசு ஒரு தெய்வீக அற்புதத்தால பிறந்தவர். அதுக்காக அவர் என்ன 4 தலை 8 கையோடவா பிறந்தார்? பாவத்தை தவிர மற்ற எல்லா விதங்கள்லயும் அவரும் நம்ம போலவே தானே இருந்தாரு. இயேசுவுக்கும் மனிதர்களுக்கும் எவ்வளவு ஒற்றுமை வேற்றுமைகள் இருந்துச்சோ அதே அளவு ஒற்றுமை வேற்றுமைகள் மனிதர்கள் உருவாக்கி கொண்ட மதத்துக்கும் கடவுள் கொடுத்த மதத்துக்கும் கண்டிப்பா இருக்கும். அதனால சின்ன பிள்ளைங்க மாதிரி மதங்களுக்குள்ள ஒற்றுமை கண்டுபிடிக்கிற இந்த விளையாட்டெல்லாம் நிறுத்திட்டு கடவுள் கொடுத்த அந்த மதம் கத்தோலிக்கமா இல்ல புராட்டஸ்டன்டிசமான்னு கொஞ்சமாவது சீரியஸா சிந்திச்சு பழகுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கடவுள் கத்தோலிக்கத்தையும் கொடுக்கல புராட்டஸ்டன்டிசத்தையும் கொடுக்கல, அவர் கிறிஸ்தவத்தை தான் கொடுத்தார் அப்படின்னு சில மேதாவிகளுக்கு தோணும். அந்த மேதாவிகள்ல நீங்களும் ஒருத்தர்னா கீழே இருக்கிற பிளே பட்டனை அழுத்தி அதுல வர்ற வீடியோவை பாருங்க.